மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடன் அல்லது ஒரு பெண் தன்னுடைய ஆண் துணையுடன் பாலியல் ரீதியான உறவை செக்ஸை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவருக்கு ஏற்படுகின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் ஒரு பெண்ணுக்கு இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற சலரோக நோய் அல்லது நீரிழிவு நோய் இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக அவர் எதிர்நோக்க இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்ல பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் இதை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த சலரோக நோய் என்று சொல்லப்படுகின்ற இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் எனப்படுகின்ற நோய் இருக்குமாக இருந்தால் அங்கே முக்கியமாக டயபெட்டிக் ஆட்டோனோமிக் நியூரோபதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட இருக்கின்றது. எனவே இந்த நீரழிவு நோயாளிகள், இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் நோயாளிகள் முக்கியமாக ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த பாலியல் ரீதியிலே பல பாரதூரமான செட்பேக்ஸ் என்று சொல்லுவோம், பிரச்சனைகள், பின்னல்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றன, சிக்கல்கள். எனவே இவையெல்லாம் எங்களாலே தீர்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கேன் ரிசால்வ், அதாவது இதை எப்படியாவது நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும். முக்கியமாக ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். இது நான் பெண்கள் பகுதி என்றபடினால ஆண்களை பற்றி கூட கதைக்க விரும்பவில்லை. ஆண்களுக்கு கூட அவர்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு இரட்டைல் டிஸ்பங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, ப்ரீமேச்சுர் இஜக்குலேஷன் விந்து முந்துதல், அடுத்ததாக பாலியல்லே செக்ஸிலே ஒரு ஆசையற்ற தன்மை, அதாவது செக்ஷுவல் டிசையர்ஸ் அல்லது செக்ஷுவல் லிபிடோன்னு சொல்லுவோம், பாலியல் ஆசைகள் குறைவாக இருப்பது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகிறது. எனவே அதே போலதான் பெண்களுக்கும் இதே வகையான, அதாவது டயபெட்டிக் ஆட்டோனோமிக் நியூரோபதி என்று சொல்லப்படுகின்ற நரம்பு மண்டலம், அதாவது இந்த நீரிழிவு நோயினாலே ஒரு மனிதருடைய உடலிலே பாதிக்கப்படாத உறுப்புகளே கிடையாது. அது இருதயமாக இருந்தால் இதயமாக இருக்கலாம், என்னத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலமாக இருக்கலாம், மூளையாக இருக்கலாம், என்னத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போலதான் பெண்களுக்கு கூட இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய பாலியல் ரீதியான வாழ்க்கை சரியாக பாதிக்கப்பட போகிறது. நான் முதலிலே சொன்னது போல இதை எங்களாலே இலகுவிலே மேற்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய மனைவிக்கோ, உங்களுடைய லவருக்கோ, உங்களுடைய பெண்துணைக்கோ நீரிழிவு நோய் இருந்தால், டயபிட்டிஸ் மெலைட்டஸ் இருந்தால் அவரை திருமணம் முடிக்க முடியாது என்று தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த செய்தியை நான் இங்கு சொல்லவில்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட போகிறது, பாலியல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட போகிறது, என்னுடைய கணவனையோ என்னுடைய ஆண் துணையோ பாலியல் ரீதியாக என்னாலே திருப்திப்படுத்த முடியாது என்ற ஒரு முடியாது போகலாம் என்ற ஒரு கேள்விக்குறி அவர்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். என்றபடியாலே ஸ்ட்ரிக்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல், மிகவும் அதாவது கட்டுப்பாடாக இந்த எங்களுடைய இந்த பிளட் சுகர்ஸ், சீனியினுடைய அளவை இரத்தத்திலே நாங்கள் பேண வேண்டும். இது மிக முக்கியமான. ஆண்கள் கதைக்கிற டாக்டர், எனக்கு ஆண்குறி சிறிதாகி கொண்டிருக்கிறது, ஆண்குறி விரைப்படையதில்லை, எனக்கு சீனி விரத்தம் இருக்கு, இன்னும் பிளட் சுகர் எவ்வளவு சாப்பிடாமல் இருந்து பிளட் சுகர் எவ்வளவு, நேற்று ஒருவர் கதைத்தால் 226 மில்லிகிராம். அப்போது இவ்வளவு இருக்கின்ற போது கட்டாயமாக அந்த இடத்துல இந்த ஆணினுடைய ஆண்குறி பாதிக்கப்படக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இவர் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத, அவர் ஒழுங்கான பாலியல் உறவை அவருடைய மனைவியுடன் வைத்துக் கொள்ள முடியும் என்று.
இது மிகவும் முக்கியம். எனவே பெண்களுக்கும் இந்த டயபெட்டிக் ஆட்டோனோமிக் நியூரோபதி என்று சொல்லப்படுகின்ற இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், சீனி, அதாவது பிளட் ரத்தத்திலே பிளட் சுகர் இருக்குமாக இருந்தால் அந்த இரத்தத்தினுடைய திண்மம் அல்லது அந்த இரத்தத்தினுடைய அடர்த்தி அல்லது செறிவு அதிகரிக்கின்றது. சிம்பிளாக பார்க்கலாம், ஒரு கப்பிலே ஒரு கரண்டி சீனி, இன்னொரு கப்பிலே 10 கரண்டி சீனி நீங்கள் ஊற்றி பார்க்கலாம். ஒரு கரண்டி சீனி போட்ட அந்த திரவம் டக்கண்டு ஓடும். அதே நேரத்தில் 10 கரண்டி சீனி போட்ட திரவம் திக்காக தடிப்பாக இருக்கும். இதே மெக்கானிசம், இதே புரிவு தான் எங்களுடைய ரத்தத்துக்கு பாதிக்கின்றோம். ரத்தத்தில் சீனி கூட 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 ரத்தத்தினுடைய செறிவு, திண்மம், அடர்த்தி அதிகரிக்கின்றது. அதிகரிக்க 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 இரத்த நாளங்களுக்குள்ளே, நாடிகளுக்குள்ளே, நாளங்களுக்குள்ளே இரத்த ஓட்டம் தடைப்படுகிறது. சேம் திங் தடைப்படுகின்ற போது, உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஆண்குறி என்பது என்னுடைய முன்னிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க போனால் ஒரு முழுதும் ஒரு இரத்த மண்டலமாகத்தான் இருக்கிறது. ஆண்குறி விரைப்படுவதற்கு என்ன தேவை? ரத்தம் வர வேண்டும். வந்த ரத்தம் வெளியிலே போகாமல் பிளாக் ஆக வேண்டும். பிளாக்கான பிற்பாடு தான் இந்த ஆண்குறி மெல்ல மெல்லமாக விரைப்படுகிறது. எனவே இந்த ஆண்குறி ஓட்டத்திற்கு, இந்த நீரிழிவு நோய் காரணமாக, இந்த இரத்த ஓட்டத்துக்கு நீரிழிவு நோய் காரணமாக இந்த இரத்தமானது திண்மமாக அடர்த்தி கூடினால் இவ்வாறு ரத்தம் பிளாக் ஆகி போற பிரச்சனையெல்லாம் ஃபுல்லாவே தடைப்படுகிறது. இதன் காரணமாக ஆண்குறி விரைப்படையாது. இதே போலதான் பெண்களுக்கும் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே உங்களுக்கு தெரியும், இந்த நீரிழிவு நோயாளிகளை பார்த்தீர்களாக இருந்தால் அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகிற கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோயாளிகளை பார்த்தீர்களாக இருந்தால் எப்போதுமே டல்லாகத்தான் இருப்பார், சோம்பலாக தூங்கி தூங்கி வழிவார். ஏனென்றால் இரத்த ஓட்டம், மூளை, இருதயம் எல்லா பகுதிக்குமே இந்த இரத்த ஓட்டம் சரியாக பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்றபடியினாலே இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகிற நீரிழிவு நோயாளிகளுடைய பெண்களும் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன? அவர்களுக்கு இந்த பாலியல் ஆசை, செக்ஷுவல் டிசையர் குறைவடையாமல் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இரத்தத்திலே இருக்கின்ற பிளட் சுகர், சீனியினுடைய அளவை மிகவும் கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். இப்போது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எவ்வளவு? 126. கடைசியாக வந்த தரவுகளின் பாரி 6.1 அல்லது 6.6 சொல்லலாம். 6.1 மில்லிமோல் பர் லிட்டர் அல்லது மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் என்று சொன்னால் 126 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். ஒரு 100 மில்லி ரத்தத்திலே 126 மில்லிகிராம் சுகர் தான் இருக்க வேண்டும், சீனி தான் இருக்க வேண்டும். இது கூட முடியாது, குறையவும் முடியாது. கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே எப்படி இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரை நீங்கள் 10 மணித்தியாலம் சாப்பிடாமல் இருந்து, அதாவது சாதாரணமாக நான் சொல்வதென்றால் இரவு 10 மணிக்கு கடைசியாக சாப்பிட வேண்டும். காலையில் 8 மணிக்கு தேநீர் குடிக்காமல் போய் 8 மணிக்கு ரத்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது எவ்வளவுக்கு இருக்க வேண்டும்? 120 மில்லிகிராம். அதே போல சாப்பிட்ட பிற்பாடு, அதாவது 12 மணிக்கு உணவை அருந்தி, பகல் உணவை அருந்தி, பிறகு 2 மணிக்கு போய் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்ற போது 140, 150க்கு மேல போகக்கூடாது. இவை எல்லாம் இருக்கவன். அதே நேரத்தில் உங்களுக்கு மிக முக்கியமான HbA1c. சில பேருடன் கதைக்கிறார்கள், இன்னும் கூட அவர்களுக்கு இந்த HbA1c என்று தெரியாது, பெரிய கவலையாக இருக்கிறது. HbA1c என்பது என்னவென்றால் கடந்த 3 மாதங்களாக எங்களுடைய இரத்தத்தில் இருக்கிற சீனியினுடைய கட்டுப்பாடு. இதை பார்த்ததற்காக நான் என்ன சொல்வோம், இந்த ஹீமோகுளோபின் என்ற அந்த இரத்தத்தில் இருக்கின்ற அந்த ரசாயனத்துடன் சேர்ந்திருக்கின்ற சீனியினுடைய அளவு HbA1c. இது சாதாரணமாக 5.8 இருக்க வேண்டும். ஆனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு 6.5க்கு மேலே போக முடியாது. ஒரு சாதாரண நம்மளுக்கு 5.8 6.5 மட்டும் இருக்கலாம். நீரிழிவு நோயாளிக்கு 6.5க்கு மேலே போக முடியாது. இனி இவை எல்லாவற்றையுமே இந்த பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றையுமே கண்ட்ரோல் இல்லாமல் பிறகு எனக்கு பாலியல் ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, என்னுடைய கணவர் வேறொரு பெண்ணை தேடி செல்கிறார் என்று சொல்லி அழுவதிலே ஒரு விதமான பிரயோசனம் இல்லை. அடுத்ததாக இந்த நீரிழிவு நோயாளியான பெண்களுக்கு கூடுதலாக இந்த பிள்ளைகள் பெறுவது கூட மிக கூடுதலாக தடைப்படுகிறது. பல பேர் பிள்ளைகள் இல்லாமல் கூட இருந்திருக்கிறார்கள். முக்கிய காரணம் என்ன? இந்த கண்ட்ரோல் இல்லாத இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ். எனவே முக்கியமாக இன்று நான் சொல்வது என்னவென்றால், நீரிழிவு நோயாளி இருந்தால் நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருமண முடியுங்க. ஆனால் உங்களுடைய சீனியுடைய பிளட் சுகரின் அளவிலே மிகுந்த கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். எனவே நாங்கள் வாழ போறது ஒரு காத்தால், ஒரு சான்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கும் வாழ்வதற்கு. அந்த வாழ்க்கை நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ
என்னுடைய ஆண் துணைக்கோ பெண் துணைக்கோ ஒரு உபயோகரமான ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய துணைக்கு நான் முற்றிலுமே அவருடைய பாலியல் ரீதியாக அவருக்கு முழு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு மனுஷியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நீங்கள் இவ்வளவு காலம் தருகிற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.